வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். அடுத்த ப்ராப்ளம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லேயே அடுத்த சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். We reviewed basic conditional operator in the previous module. In this module, we will cover logical operator and conditional statement. Conditional statementல logical operator எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் கவர் பண்ண போகிறோமா. And or statements help check multiple condition. So you are given three integer n, a and b. இந்த த்ரீ இன்டிஜரில் என்ன ப்ராப்ளம்? You need to compute and output the following for each test case. If n is divisible by both a and b, then output n is divisible by a and b. If n is divisible by a, n is divisible by a அப்படின்னா ரிமைண்டர் வரக்கூடாது. ஸோ n percentage a equal to 0 இருந்து n percentage bயும் 0 இருந்தது அப்படின்னா divisible by a and b. If n percentage a n percentage a n is divisible only by a. If n percentage a equal to ரிமைண்டர் n ஏவால் டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் இல்லை அப்படின்னா இது வந்து டிவிசிபிள் பை ஒன்லி ஏ. n percentage b equal to 0 இருந்தால் டிவிசிபிள் ஒன்லி பை b. If n percentage a not equal to 0, இதுவும் not equal to 0, இதுவும் not equal to 0னா ரெண்டு தாலையுமே டிவைட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும். அதில் நம்ம ஆண்டி ஆரையும் சேர்த்து நம்ம கண்டிஷனாக போடுறோம். அடுத்தது, let us try example with multiple and or statement can be clubbed into a single if else. So you are given two integer a and b. You need to compute and output the following for each test case. A is not equal to b and a and b are both odd, then output a and b are different and odd. a-வும் b-யும் equal to இல்லை. முதல் கண்டிஷன் a not equal to b. a not equal to b, இங்கே and வரும். and a percentage 2 not equal to 0 and b percentage not equal to 0. a and b are both odd அப்படின்னா a ஓட ரிமைண்டரும் 0 and b percentage 2வும் not equal to 0 அப்படின்னா odd. a and b are different and are odd. Else a is not equal to b, first condition போட்டாங்க இங்க. ரெண்டாவது a and b are both even, இங்க and a percentage b equal to 0 and b percentage 2 equal to 0 இருந்தால் ரெண்டுமே different and are even சொல்கிறோம். கரெக்ட். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து பதில் அளிப்பேன். debug this code. The code, the chef rating is x and he wants to improve it. x வந்து அவருடைய ரேட்டிங். It is generally recommended that a person with rating x should solve problem whose difficulty lies in the range x லிருந்து x plus 200. அவருடைய அவர் ரேட்டிங் எக்ஸாக இருந்ததுன்னா 200 plus x வரைக்கும் அவர் வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ணலாம். That is problems whose difficulty is at least x and at most x plus 200. xலிருந்து x plus 2 வரைக்கும். You find out that chef is currently solving problem with a difficulty of y. இப்போ அவர் வந்து y அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமோடைய டிஃபிகல்ட்டி சால்வ் பண்ணுறாரு. இஸ் செஃப் ஃபாலோயிங் த ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ்? செஃப் வந்து ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா? ஸோ எக்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி இருக்கணும். செஃப்ஸ் கரண்ட் ரேட்டிங் வந்து எக்ஸு, ஒய் வந்து இப்போ வந்து அவர் இதான் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய், எக்ஸ் வந்து அவருடைய கரண்ட் ரேட்டிங், அவர் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து கரண்ட் ரேட்டிங்கோடு இருக்கணும்.
அப்போ y தானே, y வந்து எக்ஸோட பெருசாக இருக்கணும், y வந்து எக்ஸோட பெருசாக இருக்கணும். அண்டு எக்ஸ் ப்ளஸ் 200, y வந்து எக்ஸ் ப்ளஸ் 200 லெஸ்ஸாக இருக்கணும். நம்ம அப்படியே வச்சுட்டு சிம்பிளை மட்டும் மாற்றிடுவோம். எக்ஸ் y வந்து எக்ஸோட லெஸ்ஸாக, அதாவது y வந்து எக்ஸோட மேலே இருக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 200 கீழே இருக்கணும். அட்லீஸ்ட் எக்ஸ் அப்படின்னு போடுறதுனால இங்கே ஈக்குவல் டு போட்டுடுறோம். அட்மோஸ்ட் அப்படிங்கிறதுனால அங்கேயுமே. ஸோ y வந்து எக்ஸுக்கு மேலே எக்ஸ் ப்ளஸ் 200க்கு கீழே இருந்ததுன்னா எஸ், இல்லைன்னா நோ. இன்னும் தப்பு. மேப்புங்கிறதுனால மேப்புக்கு நம்ம இன்ட்டு கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சி தான் நான் போடலை. சூப்பர். ஆனால் இப்போ கரெக்டாக சப்மிட் கொடுத்தாதான் தெரியும். சூப்பர், புர்ரே, யூ டிட் இட். அடுத்தது ஃபுட்பால் கப்பு. செஃப் லைக்ஸ் அ ஃபுட்பால் மேட்ச் இஃப் த மேட்ச் எண்ட்ஸ் இன் ட்ரா, அட்லீஸ்ட் ஒன் கோல் ஹஸ் பீன் ஸ்கோர்ட் பை எய்தர் டீம். இது ரெண்டுமே இருந்தால் தான் செஃப்புக்கு வந்து மேட்ச் பிடிக்கும். கிவன் தி கோல் ஸ்கோர்ட் பை போத் த டீம் எக்ஸ் அண்ட் ஒய், டிட்டர்மைன் வெதர் செஃப் வில் லைக் த மேட்ச் ஆர் நாட். இது வந்து ஃபர்ஸ்ட் டீமோட கோல், செகண்ட் டீமோடைய கோல். ஸோ கண்டிஷன் மேட்ச் வந்து ட்ராவில் முடியணும் அண்டு ஒரு கோலான்னு போட்டிருக்கணும். இப்போ ட்ராவில் முடியணும்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருடைய கோலுமே ஒன்றா இருக்கணும் அண்ட் ஒரு அட்லீஸ்ட் ரெண்டு பேருமே ஜீரோ இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டு பேருடைய கோலுமே ஜீரோவுக்கு மேலே இருக்கணும் அண்டு ரெண்டு பேருடைய கோல் ஜீரோலாம் இல்லை. ஒன்று ரெண்டு பேருடைய, ஆமாம், ரெண்டு பேருடைய கோல் வந்து ஒன்றா இருக்கணும் அண்ட் இருங்க, the match ends in a draw and சரி ரெண்டு பேருடைய கோலும் ஒன்றா இருக்கணும், இல்லைன்னா and at least one goal has been scored by and ரெண்டு பேருடைய கோலுமே அட்லீஸ்ட் ஒன்றுக்கு மேலே இருக்கணும். இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு யோசிக்கிறேன். எக்ஸும் ஒய்யும் வந்து நம்ம வாங்குகிற கோல், இது வந்து கோல் ஏவோடைய கோல், பியோடைய கோல். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருந்ததுன்னா எஸ்ஸா? கிடையாது. அது மட்டும் இருந்தால் எஸ்ஸா? நோ. எக்ஸு ஒய்யா இருக்கணும் அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஏதாவது ஒரு கோலான்னு வந்து இவங்க போட்டிருக்கணும், யாராவது ஒருத்தர். எக்ஸ் கிரேட்டர் தேன் 0 ஆர் இங்கே வரும் இல்லையா, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கோலான்னு போட்டிருக்கணும். அண்ட் பார்க்கலாம். எஸ், பர்ஃபெக்ட். அடுத்தது debug this code, pass the exam. Chef appeared for an exam consisting of 3 sections. ஒரு செக்ஷன்லையும் 100 மார்க் இருக்கு. Chef scored A mark in 1 section, B mark in 2 section, C mark in 3 section. Each section 100 marks இருக்கா? சரி, A out of 100, B out of 100, C out of 100. Chef passes the exam if both the following condition satisfy. If both the following கொடுத்ததுனால and வந்துடும். எங்கேயாவது வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்ததுன்னா பாஸ் பண்ணி பாருங்கள். செஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் த டோட்டல் ஸ்கோர் ஆஃப் செஃப் இஸ் கிரேட்டர் தேன் 100, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஸ்கோர் ஆஃப் ஈச் செக்ஷன் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 10. ஸோ ஏபிசி இப்போ மினிமம் ஸ்கோர் வந்து ஸ்கோர் ஆஃப் ஈச் செக்ஷன், மினிமம் ஸ்கோர் எதுக்கு கிரேட்டர் தேன் 10 இருக்கணும்? ஸ்கோர் ஆஃப் ஈச் செக்ஷன் தானே. ஓகே, மினிமம் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் 10 இருக்கணும். கரெக்டு. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்காங்க.
ஸோ இது மூணுத்தில் நம்ம மினிமம் எடுக்கும்போது எதுலேயுமே வந்து 10க்கு கீழே வந்திருக்க கூடாது. சூப்பர். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் வந்துடுச்சு. முதல் கண்டிஷன் டோட்டல் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 100 இருந்ததுன்னா எஸ். ஏன் தப்பு? அவுட்புட் ஃபெயில் பாஸ்ன்னு கொடுக்கணும். அவங்க எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பாஸ் ஃபெயில். கோடிங் எவ்வளோ சிம்பிள் இல்லையா? லாஜிக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். என்ன கொஞ்சம் மெனக்கட்டணும், அந்த அந்த இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் வரணும். கிரேட் ஜாப், கீப் இட் அப். சூப்பர். ஸோ இந்த மாதிரி அடுத்த செக்ஷனில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த செக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்துடுறேன். திருப்பி இதோடைய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். சரி, இதை நம்ம அடுத்த செக்ஷனில் சந்திக்கிறேன். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். பிளேலிஸ்ட்டில் போய் மீதி வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பாருங்கள். வணக்கம், டேக் கேர்.